ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூனாஸ் ட்ரீம். நான் பூனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். அப்படி இப்படின்னு ரம்ஜானெல்லாம் சூப்பராக போயாச்சுங்க. அடுத்தது நம்மளுக்கு தமிழ் நியூ இயர் அண்ட் தெலுங்கு நியூ இயர் இதெல்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சில பேர் நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, கலெக்ஷன்ஸும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சாரீஸ்லாம் இனி நிறைய கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ரம்ஜான் கலெக்ஷன்ஸே பார்த்திங்கன்னா கிராண்ட் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஷ்யூ சாரீஸ் தாங்க. டிஷ்யூலேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதில் கலர்ஸும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியூட்டிஃபுல்லான இந்த கோல்டு வித் பிங்க்ல ஸ்டோன் வச்ச மாதிரி அட்டகாசமான சாரீ. அதுவும் நல்ல கோல்டன் ஸ்டோன் வச்சிருக்காங்க. யூஸ்வலாக ஒயிட் ஸ்டோனுக்கு வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இது கோல்டன் ஸ்டோனுங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு கலெக்ஷன் டிஷ்யூ சாரீ. ஆனால் பார்க்க செம்ம கிராண்டாக இருந்தது, ரொம்ப ராயலாக இருந்தது. பார்க்க சொல்ல போனால் ஒரு முகூர்த்தம் சாரீ அளவுக்கு கிராண்டுங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட்டே கிடையாது, அப்படியே காற்று மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரேட் பார்த்துலாம் 1655 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. இதில் என்ன ட்ராபேக்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நம்ம ப்ளம்பாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் புஸ்குன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் தின்னா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஷேட் பாருங்கள், இது ஜோதிகா சாரீங்க. ஜோதிகா சாரிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருந்துச்சு. அடுத்தது இந்த லாவெண்டர் ஷேடு ரொம்ப அழகாக இருந்தது. லாவெண்டர் ஷேடு டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே அழகாக இருக்குங்க. பார்க்கும்போது இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு அந்த அளவுக்கு இருக்குது. அந்த ஸ்டஃப்னால தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நல்லா ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரீ உங்களுக்கு தான், அப்படியே அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது டிஸ்டம்பர் க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமான கலெக்ஷன், அவ்வளோ அழகாக இருக்குது. சாரியும் சரி, அந்த கலரும் சரி. அப்பப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக சில்வர் ஜரியில் அப்படியே கிராண்ட் கலெக்ஷன் அப்படின்னாங்க சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி நிறைய டிஷ்யூலேயே விதவிதமான கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த கலருங்க, இது ஃபுல் கோல்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன். கோல்டு வித் உங்களுக்கு சில்வரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. கோல்டன் சில்வர் மிக்சிங் நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஃபுல் கோல்டு பார்த்துருப்போம். இது கோல்டன் சில்வர் மிக்சிங்லாம் அட்டகாசமான சாரீ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபுல் கோல்டில் ரொம்ப கிராண்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மைல்டு க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சாரீ, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி 1760 வருதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ 2000 தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப சூப்பரான கலர்ஸில், ரொம்ப அழகான டிசைன்ஸில். ஆக்சுவலாக இந்த டிசைன் சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஜரி ஒர்க் அண்ட் ஸ்டோன் ஒர்க் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வரும். அடுத்தது சில்வரில் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு சில்வரில் பிடிக்கும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இது செம்மையாக இருக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கூட வேர் பண்ணலாம். நல்லா பிங்க் அந்த மாதிரி வேர் பண்ணாலும் சரி, இல்லை சேம் சில்வர் வேர் பண்ணாலும் சரி. அடுத்து இந்த சில்வர் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைல்டு கோல்டு, ஒரு ஆன்டிக் கோல்டில் வந்து சில்வர் பார்டர் ப்ளஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன்ஸுங்க. அவ்வளோ கிராண்டாக இருந்தது. இது ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அட்டகாசமான சாரீங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம போத்தீஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் வித் சில்வர், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். பீச் கலர் சாரியில் சில்வர் கலர் பார்டர், அது நல்ல பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். செம்ம அழகாக இருக்குங்க. ஸோ நல்ல அழகாக சொன்ன மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கீங்கன்னா இந்த சாரி எல்லாம் உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகுங்க. அடுத்தது ஃபுல் கோல்டில் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி அட்டகாசமான கலெக்ஷன், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ 1760 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக அதில் இருக்க ஸ்டோன் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கவே நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்குதுங்க எல்லா சாரியுமே. ஸோ எந்த கலர் எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு வெரைட்டிலையும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் நான் சொன்ன அதாவது டிஷ்யூலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் நீங்கள் பார்க்குறீங்க. மைல்டு ஸ்கை ப்ளூவில் பார்டர் ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி 1760 தான். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1760 அந்த ரேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு. சிலது மட்டும் ஒரு 50-100 மாறுபடும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். 1340ங்க. சாரி ஃபுல்லாகவே கீழே அந்த லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜோதிகா சாரி தான் இது. ஜோதிகா சாரியில் கீழே கோல்டன் லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேர் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிங்க்குங்க, ஒரு மெஜந்தா பிங்க், பேபி பிங்க்கில் மெஜந்தா பிங்க்கில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி டிஷ்யூ சாரி. அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன், என்ன அழகு பாருங்களேன். சான்ஸில் ஃபுல்லாக கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்து அது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க்குங்க. இதில் பிரிண்ட்டே கிடையாது. நான் நல்லா டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து சொல்கிறேன். எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த சாரி, இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் கலெக்ஷன். இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜோதிகா
ஜோதிகா சாரி டைப்லேயே கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்குது, பிங்க் அண்ட் கோல்டு. அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு. ஸோ ஈவினிங் லைட்டிங்கில் வேர் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். பார்க்க அப்படியே ஒரு முகூர்த்தம் சாரி கூட மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிராண்டான கலெக்ஷன். பட் பயங்கர வெயிட்லெஸ்ஸான ஒரு சாரிங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு ஜோதிகா சாரி தாங்க பார்க்குறோம். நல்லா பிக் பார்டர் ஜோதிகா சாரி அப்படின்னு சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்தது இந்த கோல்டன் கலரில் உங்களுக்கு பார்டரில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச சாரி 1760 rupees வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்வர் மிக்சிங்கில் இருக்கிற ஒரு சாரி தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி சாரி தான். 1945 ஆக்சுவலாக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது. ஒரு டிஷ்யூ சாரி தான், பிங்க் அண்ட் கோல்ட் டிஷ்யூ சாரியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாடி ஃபுல்லாக இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. நிறைய சாரீஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான், டிஷ்யூலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கலர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு பிங்க்கு, ஒரு கோல்டு, சில்வர் இந்த ரேஞ்சில் இருக்குது. அதை தவிர நீங்கள் நிறையா வேறு ஷேட்ஸெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. லாவெண்டர், ஸ்கை ப்ளூ, டிஸ்டம்பர் க்ரீன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த சாரீ பாருங்கள், அதாவது ப்ளூ வித் கோல்டுங்க, செம்மையாக இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக தெரியுது. ஸோ பார்டர்லேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. 2350 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி, இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷனில் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மேபி இது வந்து ஸ்டோன் ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் ஃபுல்லாகவே கொடுத்ததுனால மேபி அப்படி இருக்கலாம். ஸோ இது சாரீ ஃபுல்லாக, இதில் எல்லாம் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குறது சேம் டைப் ஆஃப் சாரீ தான். முன்னாடி பார்த்தீங்க இல்லையா ப்ளூ கலரில், அதே மாதிரி உங்களுக்கு இது க்ரீன் கலர். பாடி ஃபுல்லாகவே இந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வருது. கீழே பார்டரில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வருது. பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு சைட் கொஞ்சம் பெரிய பார்டர் அண்ட் ஒரு சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பார்டர். கலர் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்குது. அது இப்போ ரம்ஜானுக்கு போட்டதுனால எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே போத்தீஸோட கலெக்ஷன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ கலர்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஷுவராக சொல்கிறேன், எடுக்காமல் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனி அடுத்து வர ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் அண்ட் விஷு எல்லாமே வரும். அதுக்கு நீங்கள் இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புதுசாக இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.